ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான டாபிக். எல்லார் வாழ்க்கையிலுமே தினசரி அனுபவிக்கக்கூடிய ஒன்று தான் ஸ்ட்ரெஸ் வர்சஸ் டிப்ரெஷன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஒன்றுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் என்னென்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே தினம் மன அழுத்தத்தில் இருக்கோமா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோமா, டிப்ரெஷனில் இருக்கோமா, எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒன்று, ஒரு செர்டைன் பீரியட் வரைக்கும் தான் அது இருக்கும். ஸ்ட்ரெஸ் எப்படி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வேலை அழுத்தத்தினால இருக்கலாம், இல்லை படிப்பு டென்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனைனால இருக்கலாம். இவை எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே சந்திக்கக்கூடியது தான். காலையில் எழுந்திரிச்சு டிராஃபிக்கில் போகிறது ஒரு ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸில் போய் ஆஃபீஸ் டென்ஷன் ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் அது படிக்காமல் இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இது எல்லாமே நம்ம ஈஸியாகவே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட கால மனநிலை. எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, ஒரே தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்க. வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறோன்ற எதிர்ப்பு நிலை இருக்கும். ஆனால் அவங்க வெளியில் பார்த்தா அது தெரியவே தெரியாது. அது உள்ளேயே அதை அழுத்தி டிப்ரெஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. எதுவுமே நடக்காமல் இது இப்படி தானோ, நம்ம சொன்னால் இப்படி ஆகிடுமோ, நம்ம சொன்னால் இப்படி ஆகிடுமோ, இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதை முன்னாடியே பார்த்துருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அப்படியே நாள் அடைவில் அது மாற அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விஷஸ் வெளிப்படாமல், அதை நிறைவேறாமல் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தின் காரணம். இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அதாவது வளர விட்டா ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப டெம்பரரி. பட் ஆனால் டிப்ரெஷன்றது லாங் டேர்ம் இம்பேக்ட் கொடுக்கும். அதை ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணலை அப்படின்னா. ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருக்குமே வரும். ஆனால் டிப்ரெஷன்றது ஒரு சீரியஸ் பிரச்சனை. ஆனால் இந்த டிப்ரெஷனுக்கு என்னன்னா, நீண்ட நாள் உங்களுடைய கவலைகளை உள்ளே வைக்காமல் வெளியில் சொல்கிறது, சோகமே இருந்தாலும் அதை வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் வெளியில் பேசணும். இல்லையா, ஒருத்தங்க ரொம்ப எதுவுமே பேசாமல், எதுவுமே சொல்லாமல், அவங்களே அமைதியாக அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு போய் அவங்கள சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால அவங்க சைக்கோன்னு கிடையாது. அவங்க அந்த உள்ள மன அழுத்தம் வெளியில் வந்தால் அவங்க ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங் ஆகிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா, டிப்ரெஷனில் இருக்காங்களா, என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கான சஜஷன் கொடுங்க. மெயினாக டக்குன்னு நம்ம யாரும் கோவப்பட்டு நம்மளாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு கத்தாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.